நான் வந்து தளபதி ஃபேன் ப்ரோ. நான் அந்த பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ உள்குத்து குத்துற மாதிரியே தெரியுது. யாரை குத்துறாங்க அந்த மாதிரி குத்துனாங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் வெடிக்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப செலவு பண்ணி எடுக்கிறாங்க போல படம். 1,50,000 ரூபா சட்டைன்னும் போதே தெரியுது. அப்போது நம்ம வெயிட் பண்ணி தான் என்ன கதை இருக்குது, ஆதிக்க ரவிச்சந்திரர் தூக்கி விடுறாரா இல்லை ஒரேடியாக தூக்கிடுறாரான்னு பார்ப்போன்னு அப்போ பார்த்துக்கலாம். கேட்டேன், அதான் சொல்கிறேன்ல, ஜிவியோட மியூசிக் மாதிரி தெரியல. கேட்டதுக்கு வந்து ஜிவி வந்து மியூசிக் தெரியும்ல உங்களுக்கு, ஒரு மாதிரி லவ்வபலாக ரொமான்டிக்காக. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜிவியோட மியூசிக் கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து எப்படியோ நம்ம டிஎஸ்பி போட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது ரொம்ப கத்துற மாதிரி இருக்குது. இன்னும் ட்ரெய்லரில் நம்மளுக்கு விட்ட அந்த வேர்டிங்ஸே தான் இதில் தூக்கி வந்து வச்சுருக்காங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான சாங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி தோணலை. போய் படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. கங்குவா படத்தில் வர சாங் மாதிரி வச்சுருக்காங்க. பாட்டு கேட்டோம் ப்ரோ, சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. தலை லுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, எப்போவுமே ஒரு மாஸ் தான். வெயிட் பண்ணுறேன் படத்துக்கு, பார்ப்போம். கேட்டேன் ப்ரோ, அவ்வளோவா பெப்பியாக இல்லை, ரொம்ப மீடியமாக தான் இருக்குது. அந்த விடாமுயற்சி ஃபஸ்ட் சாங் அளவுக்கு ரொம்ப ஹிட்டாக இல்லை. ஓஜி சம்பவம்னே கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாருன்னு நினச்சேன். மியூசிக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மோஸ்ட்டாக போடல. கேட்டேன், நல்லா வைப் ஏற்றுது. ஆல்மா டவுலுமாவுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரினா நல்லா வைப்பாக இருக்குது. தலை ஃபேன்ஸுக்கு நல்லா தெரியும், வைப்பாக இருக்குது. பார்க்கலாம், தேட்டரில் போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அந்த பாட்டில் அந்த பிஜிஎம் வருதுனால சூப்பராக தான் இருக்கும். ஹிட் ஆகும், பயங்கரம் ஹிட் ஆகும். தலையை பற்றி தான் பேசுகிறாங்க பாட்டு ஃபுல்லாக, நல்லவரா கெட்டவரான்னு. அவ்வளோதான், அவர் நல்லவர் தான், வரவருக்கு நல்லவர், கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி தான் தலை. பெரிய சம்பவம் இருக்குது. ஆனால் April 10th இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் கேட்டேன், அது எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக என்கரேஜிங்காக இருந்தது. இந்த லோன்லியாக இருக்கவங்க, அதுக்கடுத்து தனிமையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அந்த பாட்டை கேட்டாச்சுன்னா ஒரு ஃபயர் மாதிரி வருது. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங்ஸ் மாதிரி இருந்தது. ப்ரோ, கோட்டுன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் ஓஜின்னு மீன் பண்ணுறாங்க போல். மேபி அவர் ஓஜி தான். உண்மையாக சொல்லணும்னா ஆஸ் அ கேரக்டர்ஸ் அவர் ஓஜி தான். நான் அவரை எதுலேயுமே குறை சொல்ல. தலை ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப வெடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியும் ப்ரோ. என்ன மாதிரியான சாங்காக இருக்குது இது கேட்கும்போது? ஒரு வைபாக இருக்குது, ரத்தம் அப்படியே துடிக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும். தலை ரோகிணினாலே தலை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக 1,50,000 ரூபா சட்டைன்னும் போது ஹிட் ஆகும். சட்டை தான் முக்கியம். சட்டை தான் முக்கியம்னு இல்லை ப்ரோ, எல்லாரும் வேற மாதிரி குத்துறாங்க, நம்ம ஒரு மாதிரி குத்தி விடுவோம், அவ்வளோதான். ஓகே, ஆதிக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக நிறைய மெனக்கெட்ட மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பாட்டுலேயும் வந்து அவருடைய உழைப்பு வீண் போகலன்னா நம்மளுக்கும் சந்தோஷம் தான் தலைவர். நம்ம எல்லாருமே ஒழுங்காக இருக்கணும்னு தான் நினைப்போம். படம் நல்லா இருந்துச்சுன்னா தலைக்கும் ஒரு சூப்பரான இதாக இருக்கும், கம்பேக்காக இருக்கும். தளபதி ஃபேனா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. தளபதி ஃபேனா தலையவே பிடிச்சிருக்கு. ஓகே, ஓஜி சம்பவம் எதுக்காக அது மாதிரி வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்பவுமே ஓஜி தானே ப்ரோ, வேறு என்ன இருக்கும், எதுனா இருக்கும். மேபி படத்துக்கு எதுனா ஃபைட் சீக்வன்ஸுக்கு அது மாதிரி எதுக்குன்னா ரிலேட்டடாக இந்த பாட்டு இருக்கும். இல்லை எதுனா ஃப்ளாஷ்பேக்கில் அஜித்தை மாசாக காமிக்கும் போது இந்த பாட்டு வந்தால் நல்லா இருக்குன்றதுனால அப்படி பேர் வச்சுருக்கலாம். ஹைப் இருக்குது, பட் எப்பவுமே ஓவர் ஹைப் வச்சுட்டு படம் ஒரு மாதிரி போயிடுது. ஸோ மினிமல் ஹைப்லேயே இருக்கலாம், பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு. சாங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கேட்கும்போது? சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், கன்ஃபார்மாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வீடியோவிலேயுமே நல்லாவே தெரியுது. பார்ப்போம். டைலாக் மியூசிக் தான் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். ஜிவி எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார், பட் கதை எப்படி ட்ராவல் ஆகுது பொறுத்து தானே படம். ஸோ பார்க்கலாம். ஓகே, இந்த படத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இருக்குது ப்ரோ, ஓரளவுக்கு மினிமல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். ஏன்னா அதான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால் மினிமலாக வைப்போம். கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். ஹைப் கிரியேட் பண்ணலையா அந்த சாங், படத்தோட ஹைப்? ஹைப்லாம் கிரியேட் பண்ணல ப்ரோ, நோ. ஏன்னா அஜித்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் இருந்ததுல்ல, அது ஹைப் கிரியேட் பண்ண அளவு கூட இந்த சாங் ஹைப் கிரியேட் பண்ணல. ஸோ வேறு எதுனா இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறோம். இன்னும் 2-3 சிங்கிள் வரணும், வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, டீசர் ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டீசர் செம்மையாக இருந்தது ப்ரோ. டீசர் அதான் அஜித்தை வந்து திருப்பி அந்த ரெட்டு தீனா அந்த மாதிரி கேரக்டரில் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. மற்றபடி சாங்லாம் தெரில, எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஏன்னா கேட்ட வரைக்குமே அந்தளவுக்கு கொஞ்சம் கேட்சியாக இல்லை சாங்ஸ் எல்லாமே. கொஞ்சம் அந்த கத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. கெட்டப் வந்து அந்த தீனா அந்த மாதிரி கெட்டப் தான் இருக்குது. ஸோ திருப்பி அந்த மாதிரி ஒரு அஜித்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இந்த இப்போ ரீசெண்டாக வந்த அஜித்தோட அந்த விடாமுயற்சி அந்தளவுக்கு ஹிட் ஆகலை மக்கள் மத்தியில். நான் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், பட் ஆனால் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை.
பட் அட்லீஸ்ட் இந்த படமாச்சும் ஓரளவுக்கு ஹிட்டு கொடுத்தானே இப்போ விஜயும் கிடையாதுல்ல. ஸோ இவர் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாங்குக்கு ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஓஜி சம்பவமா ப்ரோ ஒன்றும் இல்லை, இப்போ விஜயோட லாஸ்ட் படம் இருக்குல்ல கோட்டில் ஓஜின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லாம் ஓஜி ஓஜி ஓடிச்சின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரிஜினல் கேங்ஸ்டரா இல்லை அது ஒரிஜினல் கேங்கா என்ன இதுனே தெரில. ஸோ இப்போ இந்த படத்தில் அவரோட கெட்டப் இதெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்ற அதோட சாங் மட்டும் தான் ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கும் அது அந்த சாங் எந்த சுச்சுவேஷனில் வருது, ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த சாங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க படத்தில் முக்கால்வாசி சாங் எதுக்கு வைக்கிறானுங்கன்னே தெரியல. ஸ்டார்டிங்லேயே ஒரு சாங்கை போட்டு விட்டுறானுங்க. அந்த சாங் வந்து அந்த படத்தில் கூட சம்மந்தம் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ செக் பண்ணலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாட்டி வரல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஜிவியோட சாங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டிஎஸ்பி போட்டாருன்னு சொன்னீங்கன்னா நான் தாராளமாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜிவியோட சாங்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜிவியை பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்ம இன் அண்ட் அவுட் எல்லாமே பார்த்துருக்கோம். எவ்வளோ ஃபேவரட் சாங் கொடுத்துருக்காரு. இந்த சாங் அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் லுக் க்ரியேட் பண்ண அளவுக்கு இந்த சாங் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணல. ஸோ இது ரிலேட்டடாக எதனா வேறு மாதிரி சாங்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவர் லுக்குக்கு ஏற்ற மாதிரி சாங் ஏதோ மியூசிக் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்ட். தேட்டருக்கு வாங்க, இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, சம்பவம் கரெக்டாக இருக்கும். ஓகே, சாங்கோட ஹைப்பு, சாங்கு அந்த அதுக்கான ஒர்க் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜிவி பாடியிருக்காரு, ப்ளஸ் ஆதிக்கும் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொமோ பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. தலை சொல்லவே அவர் ஆல் டைம் ஓஜி தான் ப்ரோ. அவருக்கு கரெக்டான டைட்டிலு சாங்கு கண்டிப்பாக ஓஜி சமம். பிடிச்சதை விட்டதை பிடிச்சிருவோம் நாங்கள் இந்த வாட்டி. விடாமுயற்சி கொஞ்சம் எனக்கு தலை ஃபேனாக சொல்லப்போனால் சாசமாகவும் பார்க்க போகிறோம், அமர்க்கலமாகவும் இருக்க போகுது. இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? ஆமாம், நாங்கள் எப்படினாலும் பாஸ் இன்றைக்கி நாங்கள் தலையை விட்டு கொடுத்துருக்கோம். அவர் எப்படினாலும் ஓஜி தான். ஆதிக்கும் இவரும் பாடியிருக்காரு, ஜிவி பாடியிருக்காரு. பாட்டுகள் எப்படினாலும் கண்டிப்பாக பயங்கரமாக ஒரு வைப்பாக தான் இருந்துச்சு கேட்கும் போதே. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு டாப் 10ல் வந்துடும். ஆமாம், இது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அதான் அலுமா டோல்மாக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகே, லுக்கெலாம் எப்படி இருந்துச்சு தலையோட? லுக்கு தலை சொல்லவே வேணாம், பார்த்தாலே தலைனாலே தலை தான் தெரியும்ல, அந்த மாதிரி. ஓகே, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அதான் தலை ஃபேன்ஸுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. தலை ஃபேன்ஸுக்கு புரியும், ஏதோ நாசுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை தலை ஃபேன்ஸுக்கு புரியும். பிளாஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்ட் ஆகிடுமா தேட்டர் அந்தளவு? ஆகிடும் ப்ரோ, கண்டிப்பாக வைப் ஏற்றும். வைப் ஏற்றும். ஓகே, ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குமா? இது வந்து டேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான வந்து தலை ஃபேனு. ஆமாம், இதுலேயும் வந்து அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறேன் ப்ரோ, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் ப்ரோ. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு எப்படின்னா அதான் டீசரே வந்துட்டு பக்காவாக இருக்குது. எதிர்பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகல. நல்லா இருக்கு, கொஞ்சம் லுக்கெலாம் எங்கே இருக்காரு தலை, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டீசரில் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நல்லா. ஆனால் சாங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். சாங்கில் ஃபஸ்ட் சாங் அளவுக்கு இல்லை. விடாமுயற்சி சாங். அந்த விடாமுயற்சி சாங் அளவுக்கு இல்லை. சரி, ஓகே, இந்த படத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பாக வரும். ஓகே, இதுக்கு என்ன ரீசனுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இந்த படத்தை? தலை இருக்கார், அஃப்கோர்ஸ், அதுக்காகவே பார்க்கலாம். ஓகே, பட் ஓஜி சம்பவம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் நினைக்கிறேன். பெட்டராக பண்ணிடலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லா பாப்புலராக ஆகும். இந்த சாங்குமே ஹிட் ஆகும் மித்த சாங் மாதிரி. ஓகே, பாட்டு பிடிச்சிருச்சா உங்களுக்கு? பிடிச்சிருந்து, ஐ லைக் இட். ஓகே, அஜித்தோட வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து இந்த பாட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கூட்டுது? இந்த பாட்டுக்காகவே கொஞ்சம் ப்ராஃபிட் கூட தான் செய்யும். இந்த நல்லா ஓட தான் செய்யும் படம். கொஞ்சம் இந்த பாட்டாலே அந்த படம் வந்து இதாகும், ஹிட் ஆகும். தலோட லுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன். இது இந்த ஏஜ்லேயே அவங்க நடிக்காங்கல்ல. இப்போ எங்கள் ஏஜில் நடிக்கவங்களாம் 2-3 படம் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக அவங்கள கார் ரேசிங் பேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டையுமே கரியரையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, அஜித்தோட வந்து ஃபேன் பாய் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் அஜித் ரவிச்சந்திரன். அப்படியா? ஸோ இந்த ஃபேன் பாய் சம்பவம் இந்த படத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? அதை பற்றி எனக்கு அந்த அளவு தெரியல. ஆனால் இந்த பாட்டை பார்க்கும்போது மூவி நல்லாயிருக்கும். அந்த இது ஒரு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியுது. ஓகே, ஆளுமா டோலுமா லெவலுக்கு இருந்துச்சா பாட்டு? அதெல்லாம் இருந்துச்சு. அது அந்த ஆனால் சம்டைம் பீட் பண்ணதுனால வாய்ப்பு இருக்குது. ஆளுமா டோல் அது வந்து நம்ம வந்து ஸ்வாராக சொல்ல முடியாது. இன்னும் பாப்புலர் ஆனதுக்கு தான் தெரியும்.